கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை ஊராட்சி மல்லிக்கல் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த சாலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தார் சாலையாக அரசு நிதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையானது சேதமடைந்த நிலையில் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் தார் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் இந்த சாலையானது எங்களது பட்டா நிலத்திற்கு சொந்தமானது என்று இந்த சாலை அமைக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சாலை அமைக்கும் பணி நிறுத்தியுள்ளனர். இது குறித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்த நிலையில் மனு குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று செல்லம்பட்டி போச்சம்பள்ளி சாலையில் வீரமலை பிரிவு சாலை முன்பு சாலையின் குறுக்கே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியல் பருகூர் டிஎஸ் முத்துகிருஷ்ணன், போச்சம்பள்ளி தாசில்தார் அருள் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வார காலத்தில் சாலை அமைப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் விலங்காமுடி பஞ்சாயத்து மல்லிக்கல் கிராமம். எங்களது என்ன கோரிக்கை என்னவென்றால் சாலையை சீரமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 4 மாதங்களாக சாலை சீரமைக்கும் பணியை தொடங்கி பாதியிலே நிறுத்தி வைத்து விட்டார்கள். என்ன காரணம் என்ன என்று தெரியவில்லை. நாங்களும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம், போச்சம்பள்ளி தாலுகா ஆபீஸு, எல்லா முன்சிபல் ஆபீஸு, எல்லா இடத்திலும் நாங்களும் ஆபீஸு எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். இதுவரை எந்த ஒரு பலனும் இல்லை. பள்ளி சிறார்கள் பள்ளிக்கு செல்றது மற்றும் மருத்துவமனைக்கு செல்வது, இப்போ ஒரு அம்மா ஒருத்தர் இறந்துட்டாங்க. எந்த ஒரு வேலைக்கும் போக வர மிகவும் சிரமமாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.